ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கண் பார்வை மங்கலான மாதிரி இருக்கா? இந்த 7 உணவுகளை தினமும் சாப்பிடுங்க, பிரைட்டாக தெரியும். அப்படி என்னென்ன 7 உணவுகள் அப்படின்னு தெரியணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மங்கலான பார்வை, கண்ணில் இருந்து நீர் வடிகிறது, நாள்பட்ட தலைவலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டரை சந்திக்கிறது நல்லது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டிப்பாக சரி செய்யணும். அதை ஆரம்பத்திலே கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நாளடைவில் கண் பார்வையே பாதிக்க செஞ்சிடும். அந்த அளவுக்கு மோசமாக்கி விட்டுரும். அதில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளுக்கும் ஒரு முக்கிய இடமே இருக்குது. நம்ம உடம்போட முக்கிய உறுப்புகளில் ஒன்றுனா கண்களை சொல்லலாம். கண் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி இந்த காரணங்களாலலாம் பார்வை குறைபாடு பிரச்சனை காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக உபயோகப்படுத்துறதுனாலும் கண் தொடர்பான சிக்கல்கள் இப்போ அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், பாதாம். கண் ஆரோக்கியத்துக்கு நட்ஸ் ரொம்ப நல்லது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதோட கண்புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாதாம் இருக்குல்ல, இது செல் சேதத்திலேருந்து பாதுகாக்குது. குறைஞ்சது 10 பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2.5 கிராம் புரதம் நமக்கு கிடச்சிரும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை தொய்வடைய செய்கிறத தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்த உணவுகளோடு சேர்த்து நம்ம பாதாம் எடுத்துக்கிறப்ப கண்களுக்கு அது இரத்த ஓட்டத்தை அளிக்கும். மாங்கனீஸு ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். பாஸ்பரஸ் இருக்குல்ல, இது நரம்பு ஆரோக்கியத்துக்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். தினைக்கும் 10லேருந்து 15 பாதாம் நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், கேரட். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்தாக இருக்கிறதுனால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. விட்டமின் ஏ அது மாறுது. அது மட்டும் இல்லாமல் லுட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் கண்கள் இருக்கும்ல, அந்த மாக்குலால நிறமியோட அடர்த்தியை அதிகரிக்கிறது கூட உதவியாக இருக்கும். இது உங்களோட விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்படுறதுக்கும் மாக்குலர் சிதைவுக்கான ஆபத்தை குறைக்கிறதுக்கும் கேரட் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். நீங்கள் கேரட்டை சமைச்சு சாப்பிட்லாம், பச்சையாக கூட சாப்பிடலாம், சாலட், ஜூஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். தேர்ட் ஒன், பச்சை இலை காய்கறிகள். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லுட்டின், நார்ச்சத்து, போலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீஷியம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய லுட்டின் இருக்குல்ல, இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேட்டரியாக இருக்குது. கண் இருக்குல்ல, அது சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை தடுத்து செல் சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதோட கண்ணில் ஏற்படுற சிதைவையும் தடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி இதிலலாம் நம்ம கண்ணோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் நிறையவே இருக்குது. ஃபோர்த் ஒன், சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி, திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை தரக்கூடிய விட்டமின் சி நிறையவே இருக்கு. இது நம்மளோட கண்களோட இரத்த நாளங்களுக்குள்ளார இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து மற்ற விட்டமின்களோட இது இணைஞ்சு கண்புரையோட வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாக்குலர் சிதைவையும் எதிர்த்து போராடுது. அதே சமயத்தில் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கிறதன் மூலமாக பார்வையை உங்களோட வாழ்நாள் முழுவதும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம். இது கண்களில் ஏற்படுள்ள அந்த அலர்ஜி, வீக்கம் இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது கூட உதவியாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன், தானியங்கள். கண்களோட ஆரோக்கியத்துக்கு முழு தானியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதில் வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி, மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் கூட இருக்குது. இதனால கண்புரை, வயது தொடர்பான மாக்குலர் டீஜென்ரேஷன், ஏஎம்டியோட அபாயத்தை குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் இருக்குல்ல, இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதுனால
எடுத்துக்கிறதுனால காலப்போக்கில் விழித்திரை சேதமாறதை தடுக்குது. குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி இது மாதிரியான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கிறப்ப கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். 6th ஒன் முட்டை. முட்டை இருக்குல்ல, இது கண் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லுட்டன், ஜியாக்சாந்தின், ஜிங்க் சத்துலாம் கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையோட வெள்ளைக்கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை மாதிரி தான் மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கொலாஜன் இருக்குல்ல, இது கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். 7th ஒன் மீன் தான். குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வயசாகிறப்ப கூட உங்களோட கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுத்துரும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது கண்களில் ஏற்படக்கூடிய மாக்குலார் சிதைவை தடுக்க உதவுது. டூனா, சால்மென், காணாங்கெளுத்தி, நெத்திலி, மத்தி இது மாதிரியான மீன்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA, DHA இது மாதிரியான பிரச்சனைகள், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா இந்த மீன்களை சொல்லலாம். இந்த வீடியோவில் கண்களோட பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய 7 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த 7 உணவுகளையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு உங்களோட கண் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.